ஒரு பொண்ணு கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டுது. சாட்சாத் கடவுள் அப்படியே நேர்ல தோன்றி, மகளே, உன்னுடைய பிரார்த்தனையை கேட்டேன், உனக்கு என்ன வேண்டும் கேள். அவ அப்படியே சந்தோஷமா பார்த்துட்டு, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரி ஆகணும், அவ்வளவுதானே, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு மூட்டை நிறைய பணம் வேணுங்கிறா. கடவுள் கை நீட்டி, ஒரு மூட்டை நிறைய பணம் உண்டாகட்டும். பணம் உண்டாயிருச்சு. இவ அப்படியே ஆச்சரியமா பார்த்து, ஐயோ, இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்கலாமோ, ஒரு 10 மூட்டை. பத்தாது. கடவுளே, எனக்கு ஒரு 100 மூட்டை பணம் வேணுங்கிறா. அவ்வளவுதானே, 100 மூட்டைகள் நிறைய பணம் உண்டாகட்டும். உண்டாயிருச்சு. இவ அப்படியே கம்முன்னு இருக்கா. மகளே, உனக்கு என்ன வேணும்? அரண்மனை மாதிரி ஒரு பெரிய ஒரு பங்களா வேணுங்கிறா. அவ்வளவுதானே, கை நீட்டி, ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய பங்களா உண்டாகட்டும். உண்டாயிருச்சு. அப்போ உம்முன்னு இருக்கா. மகளே, உனக்கு என்ன வேணும்? சாப்பிடணும்ல, என்ன வேணும் கேளு அப்படிங்கிறார். எனக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் வேணும். அவ்வளவுதானே, 100 ஏக்கர் நிலம் உண்டாகட்டும் அப்படின்னு நஞ்ச புஞ்ச எல்லாம் விளைஞ்சி ஒரு நிலம் உண்டாயிடுச்சு. இவ அப்பயும் ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறா. மகளே, உனக்கு என்ன வேணும்? இந்த பங்களாவை சுத்தி ஒரு 10 கார் வேணுங்கிறா. ம் லேட்டஸ்ட் மாடல் ஒரு 10 கார் உண்டாகட்டும். உண்டாயிருச்சு. அப்போ இவளுக்கு ஒரு மகிழ்ச்சியே இல்ல. மகளே, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு மூட்டை நிறைய தங்க நகைகள் வேணுங்கிறா. அவ்வளவுதானே, ஒரு மூட்டை தங்க நகைகள் உண்டாகட்டும். உண்டாயிருச்சு. அப்போ முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பெட்டி நிறைய வைரங்கள் வைடூரியங்கள் வேணுங்கிறா. அவ்வளவுதானே, ஒரு பெட்டி நிறைய வைரங்கள் வைடூரியங்கள் உண்டாகட்டும். உண்டாயிருச்சு. அப்போ ஒரு திருப்தியே இல்ல. உனக்கு என்னதாம்மா வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு பெட்டி நிறைய மரகத நாணயங்கள் கோமேதங்கள் வேணுங்கிறா. அவ்வளவுதானே, ஒரு பெட்டி நிறைய கோமேதங்கள் மரகத நாணயங்கள் உண்டாகட்டும். உண்டாயிருச்சு. அப்போ அவ முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல, ஒரு சிரிப்பு இல்ல, ஒரு திருப்தி இல்ல. மா, எனக்கே இந்த கைய நீட்டி நீட்டி கை வலிக்குதுமா, டயர்டா இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேளு, மொத்தமா உண்டாக்கிறேன் அப்படின்னோனே, அவ அப்படியே தீர்க்கமா யோசிச்சு ஒரு முடிவோட சொல்றான். கடவுளே, உங்களுடைய அந்த சக்தி வாய்ந்த அந்த விரல மட்டும் எனக்கு வெட்டி கொடுத்துருக்கு. கடவுள் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆகா, இப்படி ஒரு பேராசக்காரிட்டு வந்து மாட்டிட்டு சொல்லி கடவுள் அப்படியே கிறங்கி மயக்கமே போட்டுட்டார்.